பிரைஸ் தி லார்ட். இந்த வீடியோலையும் கூட உங்களை சந்தித்ததில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த வீடியோலையும் என்ன காரியத்தை குறித்து நம்ம பார்க்க போகிறோம் அப்படின்னா, நாம் பரலோகம் போவதற்கு நமக்கு பரிசுத்த ஆவியின் கனிகள் தேவையா, பரிசுத்த ஆவியின் வரங்கள் தேவையா அப்படின்றத குறித்து தான் பார்க்க போகிறோம். இதை நான் சொல்லும் போதே அநேகர் பரிசுத்த ஆவியின் கனிகள் தான் தேவை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. ஒரு சிலர் நம்ம கண்டிப்பாக போகணும் அப்படின்னா பரிசுத்த ஆவியின் வரங்கள் தான் தேவை அப்படின்னு நினச்சிருப்பீங்க. இந்த வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். நாம் பரலோகம் போகணும் அப்படின்னா முதலாவது நமக்கு தேவையானது ரட்சிப்பு. அந்த ரட்சிப்பு எப்படி வருகிறது அப்படின்னா, இயேசு கிறிஸ்து எனக்காக மரித்தார், எனக்காக ரத்தம் சிந்தினார், என் பாவத்திலிருந்து என்னை மீட்டெடுத்து விட்டார் அப்படின்னு நான் விசுவாசிக்கும் பொழுது அந்த ரட்சிப்பு எனக்குள்ளாக வருகிறது. பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வராரு. இதுதான் ரட்சிப்பு. அந்த பரிசுத்த ஆவியானவர் வந்த பிறகு அவருடைய குணங்கள் எனக்குள்ளாக வருகிறது, அவர் கொடுக்கும் பரிசுகள் எனக்கு கிடைக்கிறது. இந்த ரெண்டு காரியம்தான். அவருடைய குணங்கள் தான் ஆவியின் கனிகள், அவருடைய பரிசுகள் தான் பரிசுத்த ஆவியானவரின் வரங்கள். இதுதான் இந்த காரியம். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள எனக்கு கனிகள் இல்லைன்னா நான் பரலோகம் போயிடுவேனா அப்படின்னா அது கேள்விக்குறியில நிற்கும். ஒருவேளை பரிசுத்த ஆவியானவர் எனக்குள்ள வரங்கள் இல்லாவிட்டாலும் நான் போவேனா அப்படின்னா நிச்சயம் போவீங்க. இதை குறித்து தான் இந்த வீடியோல ஃபுல்லா நம்ம பார்க்க போகிறோம். இயேசு கிறிஸ்துவ முதலாவது என்ன சொல்லுகிறார் அப்படின்னா, நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியிலே போடப்படும். நல்ல வரங்களை காண்பிக்காதவர்கள் என்று வசனம் சொல்லல. நல்ல கனி கொடாத மரம் எல்லாம் வெட்டுண்டு அக்கினியில் போடப்படும். அதாவது கனிகள் இல்லாதவன் தேவனுடைய ராஜ்யத்தில் பிரவேசிப்பதில்லை, அவன் அக்கினி நரகத்தில் போவான் அப்படின்ற காரியத்தை தான் மறைமுகமா சொல்லப்பட்டிருக்கு. மத்திய 7ஆம் அதிகாரத்துல இயேசு கிறிஸ்து அழகா சொல்லியிருப்பாரு, மரங்கள் தன்னுடைய கனிகளினால அறியப்படும். அதாவது கெட்ட மரம் கெட்ட கனியை கொடுக்கும், நல்ல மரம் நல்ல கனியை கொடுக்கும் அப்படின்னு தெளிவா சொல்லியிருப்பாரு. அந்த அடுத்த வசனங்கள்ல நாம் பார்க்கும் பொழுது தெளிவாக பார்க்கலாம். நியாய தீர்ப்பின் நாளில் நாம் நிற்கும் பொழுது அநேகர் ஆண்டவரே உம்முடைய நாமத்தினால நாங்க அற்புதம் செஞ்சோம், உம்முடைய நாமத்தினால நாங்க தீர்க்க தரிசனம் சொன்னோம், உம்முடைய நாமத்தினால பிசாசுகளை கூட ஓட்டணுமே அப்படின்னு சொல்லுவாங்களாம். இதெல்லாம் எதனால வருது அப்படின்னா, பிசாசுகளை ஓட்டுகிறது ஒரு வரம், அற்புதம் செய்யறது ஒரு வரம், தீர்க்க தரிசனம் சொல்றது ஒரு வரம். இந்த வரங்களை எல்லாம் பெற்று நாங்க உம்முடைய நாமத்தினால பயன்படுத்தணுமே அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனா நான் அவங்கள பார்த்து சொல்லுவேன், நான் உங்களை ஒரு காலம் அறியேன், என்னை விட்டு அகற்று போங்கள் அப்படின்னு. இப்படி வரம் பெற்று ஆண்டவருடைய நாமத்தை வச்சு இவங்க இப்படியெல்லாம் அற்புதம் செஞ்சிருக்காங்க. ஆனா அவங்கள பார்த்து ஆண்டவர் சொல்லுகிறார், என்னை விட்டு அகன்று போங்கள். ஏன் அவர் அகன்று போகணும்னு சொல்லணும்? அது வரம், ஆண்டவரால் பெற்றுக்கொண்ட வரம் தானே அப்படின்னா, அவங்க கிட்ட கனிகள் இல்லை என்பதை ஆண்டவர் தெளிவாக சொல்லுவார். அநேகர் இந்த வரங்கள் தான் என்னை பரலோகம் கொண்டு போகும் அப்படின்னு நிச்சயமா சொன்னதை நான் நிறைய பேரை பார்த்துருக்கேன். வரங்கள் இருந்தாதான் நம்ம பரலோகத்துக்கு போவோம் அப்படின்னு ரொம்ப உறுதியா சொல்லுவாங்க. அவங்க எந்த காரியத்தை குறித்து இந்த வரத்தை மேன்மைப்படுத்துறாங்க அப்படின்னா, 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரத்துல வரங்களை பவுல் மேன்மையா சொல்லியிருப்பாரு. நிச்சயம் மேன்மைதான், அது ஒரு பரிசு, அதன் மூலமா தேவனை நான் மகிமைப்படுத்த முடியும், நான் சுகமளிக்க முடியும், பிசாசுகளை துரத்த முடியும், நான் தீர்க்க தரிசனம் சொல்ல முடியும். இப்படி இருக்கும்போது அந்த வரங்களை நாடுங்கள் அப்படின்ட்டு பவுல் சொல்லியிருப்பாரு. நிச்சயம் அது தேவை. பரிசுத்த ஆவியானவர் நமக்குள் வரும்போது அதை நிச்சயமா நமக்கு தர வல்லவரா இருக்கார். ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு வரத்தை கொடுக்கிற தேவனா இருக்கார். வரங்கள் வெவ்வேறா இருந்தாலும் பரிசுத்த ஆவியானவர் ஒருவரே. இப்படி ஒவ்வொருவரையும் தேவன் நடத்துகிறவரா இருக்கார். ஆனா இந்த வரங்களை பெற்று அந்த வரங்களை பயன்படுத்தினவர்கள் தேவ சமூகத்துல நின்று, நாங்க இந்த அற்புதத்தெல்லாம் செஞ்சோமே ஆண்டவரே அப்படின்னு சொல்லும் போது, நான் உங்களை அறியவில்லை அப்படின்னு சொல்றாரு. அவர்களிடத்துல கனிகள் இல்லை. அதே பவுல் அதே 12ஆம் அதிகாரம் கடைசி வசனத்துல சொல்லுவார், இதிலும் மேலானதை நான் உங்களுக்கு காண்பிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்துல, அன்பு மட்டும் எனக்கு இல்லைன்னா நான் வேஸ்ட்டு, நான் தீர்க்க தரிசனம் சொன்னாலும் சரி, மலைகளை பெயர்க்கத்தக்கதான விசுவாசம் என்கிட்ட இருந்தாலும் சரி, நான் என்னுடைய சரீரத்தையே சுட்டெரிக்க கொடுத்தாலும் சரி, எனக்கு இருக்க எல்லாவற்றையும் நான் அன்னதானமே பண்ணிட்டாலும் சரி, என்கிட்ட அன்பு மட்டும் இல்லை அப்படின்னா நான் வேஸ்ட்டு, என்கிட்ட அன்பு மட்டும் இல்லைனா நான் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்லுவார். இந்த காரியத்தை நாம் பார்க்கும் பொழுது இயேசு கிறிஸ்து சொன்னதாகட்டும், பவுலையும் நான் எதுக்கு மீன் பண்ணேன், பவுலை மட்டும் சொல்லாமல் இயேசு கிறிஸ்துவையும் என்ன காரணத்துக்காக நான் சொன்னேன் அப்படின்னா, அநேகர் சொல்லுகிறது என்ன அப்படின்னா, நீங்கள் இயேசு கிறிஸ்துவை காண்பிக்க மாட்டேங்கிறீங்க, நீங்கள் பவுலை தான் மேன்மைப்படுத்துறீங்க. இல்லை, தெளிவாக நாம் பார்த்தோன்னா பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்கு உதவும் போது உங்களுக்கு தெளிவாக ஒரு காரியம் புரியும். இயேசு கிறிஸ்து சொன்னதை தான் பவுல் சொல்லியிருப்பார். இயேசு கிறிஸ்து மறைமுகமாகவும் எளிதாகவும் சொல்லியிருப்பார். அதை நமக்கு புரிகிற வகையில் இன்னும் பிரீஃபாக சொன்னது தான் பவுல்.
பைபிள் ஸ்காலர்ஸ் சொல்றது என்னன்னா, இயேசு கிறிஸ்து விட்டு போன ஊழியத்தை நிறைவு செய்தவர் தான் பவுல் அப்படின்னு சொல்லுவாங்க. நாம் ஆழமா அந்த காரியங்கள்லாம் கவனிக்கும் போது இப்படிதான் இருக்கும். பவுல் சொல்லுகிறார், வரங்களை நாடுங்கள், வரங்கள் நமக்கு தேவை அப்படின்னு சொல்றாரு. ஆனா அன்பு மட்டும், அதாவது கனிகள் நம்ம கிட்ட இல்லை அப்படின்னா, இந்த எவ்வளோ பெரிய வரம் பெற்றவங்களா இருந்தாலும் சரி, எவ்வளோ பெரிய அற்புதம் அடையாளங்கள் எவ்வளோ நன்மைகள் செய்யறவங்களா இருந்தாலும் சரி, அன்பு மட்டும் இல்லைன்னா நாம் பரலோகம் போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்கு. ஸோ அன்பு நம்மளுடைய ஆண்டவரின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. ஆவியின் கனிகள் நம்மளுடைய ஆண்டவரின் குணாதிசயத்தை வெளிப்படுத்துகிறது. ஆவியின் வரங்கள் அவருடைய பிள்ளைகளா இருக்கிற நமக்கு கொடுக்கிற கிஃப்டா இருக்கு. அதை கொண்டு நாம் தேவனுடைய நாமத்தை மகிமைப்படுத்த முடியும். ஸோ நமக்கு என்ன முக்கியமாக தேவை நாம் பரலோகம் போவதற்கு அப்படின்னா, பரிசுத்த ஆவியின் கனிகள் தான் நிச்சயமாக தேவை. என்கிட்ட வரங்கள் இல்லை அப்படின்னு உங்களில் நிறைய பேர் கஷ்டப்பட்டிருக்கலாம். ஏசப்பா என்கிட்ட வரமே இல்லையே, என்கிட்ட என்ன வரங்கள் இருக்குது, என்கிட்ட என்ன கிஃப்ட் வேலை செய்யுது அப்படின்னு நிறைய பேர் நான் கவலைப்பட்டதை பார்த்துருக்கேன். அப்படி கவலைப்படுறவங்க நீங்களுமா இருந்தீங்க அப்படின்னா, முக்கியமான காரியத்தை புரிந்து கொள்ளுங்க. இயேசுவை பிரதிபலிக்கிறதே ஆவியின் கனிகள் தான். அந்த கனிகள் உங்களிடத்தில் இருக்கும் பொழுது நீங்கள் அநேகர் அவர் பக்கமாக திருப்பலாம், அநேகர் நன்மை செய்கிறவர்களாக இருக்கலாம். இது இருந்தாலே போதும்பா நாம் பரலோகம் செல்வதற்கு. வேற எந்த காரியமும் தேவையில்லை. ஆமென்.